ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து பர்சனலாக நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். என்ன நடந்தாலும் நான் இந்த பிஸ்னஸை பண்ணுவேன்ற ஒரு மோட்டிவில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகளில் வந்துட்டு எப்படிலாம் இருந்தால் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் நான் இந்த பிஸ்னஸை பண்ணுவேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பிஸ்னஸை பண்ணும்போது நான் படிச்சிருக்கேன், நான் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறது, என்ன ஊர் ஒரு மாதிரி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லும், நம்ம எப்படி படித்தவங்களாம் வந்துட்டு மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கோட்பாடை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை லாங் டேர்மாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது திடீர்னு இந்த மாதம் வந்துட்டு பார்த்தோன்னா லாஸ் சுத்தமாகிடும், ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் வந்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் கூட நீங்கள் மாடுகளையும் சரி இல்லை ஆடுகளையும் சரி நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கான்செப்டுகளோட நீங்கள் வரணும். நீங்கள் ஆடு வளர்ப்பு தொழிலை பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே இப்போ நம்முடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்படி மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை பச்சையாக வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆடுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு, நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதாவது சேல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரணும். அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இது ஒரு பொருளாகவே உங்களுக்கு தெரியும், இந்த பொருளை எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு நாலேஜே உங்களுக்கு அப்போ தான் கிரியேட் ஆகும். அப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன யூனிக் இருக்குது அப்படிங்கிறது, அந்த யூனிக் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போய்டும். அந்த யூனிக்கான ஒரு விஷயம், தனித்தன்மையான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போய்டும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்துமே பிஸ்னஸ் பர்பஸோடவே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 பேர் வந்துட்டு இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை தானே செய்கிறீங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு 10,000 20,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னா கூட அங்கே நீங்கள் வேலை தான் செய்கிறீங்க. அங்கே வேலை செஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் கூலி வாங்குறீங்க, கரெக்டா? அதை நீங்கள் என்ன சட்டை போட்டுன்னு சட்டை பேண்ட்டு போட்டுன்னு டையை கட்டின்னு நீங்கள் கூலி வாங்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் அவன் வந்துட்டு என்ன உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க உங்களை என்னவா நினைப்பாங்கன்னா, உங்களை ஒரு எம்ப்ளாயை தான் பார்ப்பான். நீங்கள் இந்த பிஸ்னஸில் மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை தவிர்த்து நம்மளுடைய பார்வை தனித்தன்மையாக நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம எந்த வகையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தடுத்த புது புது ஐடியாக்கள் கிரியேட் ஆகும். எப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வரும். நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறீங்களோ அப்போ தான் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும். புது ஐடியாஸ் கிரியேட் ஆகுது. அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம்ங்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அப்படிலாம் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரொஃபஷனலிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஆடு ஷெட்டு போட்டு வளர்த்தாச்சு, அந்த ஆடை இங்கிருந்து காமர்ஸ் மூலிமா சேல் பண்ணுறாங்க. அமேசானில் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கானிக் பொருளை வந்துட்டு அமேசானில் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் வைக்கிறது தான் ப்ரைஸ், நீங்கள் சொல்கிறது தான் அவன் கஸ்டமர் தான் அவன் வாங்குவான். இல்லைன்னா அவன் பேரம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது, இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பர்பஸோடு தான் பார்க்கணும். யார் என்ன சொன்னாலுமே சரி, அதை நீங்கள் அதுலேருந்து பின் வாங்கவே போகுது. நீங்கள் ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அது 100% வந்துட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யணும். ஓகேங்களா? நான் இந்த பிஸ்னஸை பிடிச்சி பண்ணுறேன், ஆனால் இதில் எனக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன், ஓகேங்களா அப்படின்னு 100% எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் நிச்சயம் வந்துட்டு அடைய முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு வரீங்கன்னா நான் எந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 50 ஆடு வாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 ஆடு 3 ஆடு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா ஒரு 40 ஆடு 50 ஆடு அந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம். இல்லை பிஸ்னஸ் அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்த கட்ட நிலைமைக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு தனி மெத்தட் அது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும், இல்லை குடும்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டைரி ஃபார்மிங், இந்த கோட் ஃபார்மிங் இதெல்லாம் வந்துட்டு, அதாவது இந்த ஃபார்மிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம். அது நீங்கள் படித்தவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். 100% நான் அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக
கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? யார் என்ன சொல்கிறாலும் அதை கேட்காதீங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண உங்களுக்கு வரல, இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, ப்ராஃபிட்டை கொடுக்கல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிங்க, தீவிரமாக ஆராயுங்க. அதை ஆராய்ந்து அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்துட்டு அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போக முடியும்.